நம்மளோட டாப் டு பாட்டம் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 வரும் எபிசோட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் என்ன நினச்சேன்னா, தலை முடியிலேருந்து கால் நுனி நகம் வரைக்கும் ஒரு ஃபுல்லாக ஒரு டிப் கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சீரீஸில் உங்களுக்கு ஹேர் பற்றின ஃபுல்லாக வரும். சரிங்களா, என்ன மாதிரியான நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹேர் வந்துட்டு எதனால ஃபாலோ ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்புல எனி ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது ஸ்டார்ட் ஆகுது உடல் உறுப்புக்குள்ளேயோ உடல் பாகங்களில் வந்துட்டு உடம்பு வலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், தைராய்டு, டயபெட்டிக்கு, ஒபிசிட்டி, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் முடி தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும், கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ கொட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன நினைக்கணும், ஏதோ ஒரு பார்ட் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸ்ல ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், உடல்ல வந்துட்டு சூடு கொஞ்சம் ஜாஸ்தியா அளவுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவோ இல்லை கொஞ்சம் கம்மியாவோ வேலை செஞ்சது அப்படின்னா முடி உதிர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ மெயினாக சூட்டு உடம்புக்காரங்களுக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும். ஹெரிடிட்டரியாவே வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் முன் சொட்டை பின் சொட்டை அப்படிங்கிற ஆண்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அப்பா கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட தான் வரும். அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம், இப்போ எங்கள் அப்பாவுக்கு 40 வயசுல வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் நவுத்தி வைக்கலாம், 45 வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஹேர் ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டாலே மொதல் விஷயம், தலைக்கு எண்ணெய் வைக்கணும். அது மஸ்ட். பெஸ்டான ஆயில் அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் வந்துட்டு பாரம்பரியமாகவே ஒரு ஆயில் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் மெத்தட்னு ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாங்க. எங்கள் பாட்டி கிட்ட இருந்து நான் ஆயில் வாங்கிட்டு வருவேன், அது இருக்கிறதுலே பெஸ்ட். அப்படி இல்லை நான் ஹாஸ்டலில் இருக்கேன்ப்பா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் முக்காவாசி, இப்போ வந்துட்டு ஒரு 100 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 75 ml வந்துட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், 25 ml வந்துட்டு நல்லெண்ணெய். இது ரெண்டும் ஒரு நல்ல காம்பினேஷன். இது ரெண்டுமே ஒட்டுக்கா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆயில் வந்துட்டு நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் நார்மலாகவே ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா போட்டு உச்சந்தலையில் வச்சு நல்லா தேய்க்கணும். அப்படியே சூடு இறங்கும். நம்ம உடம்புல வந்துட்டு எப்பவுமே சூடு வந்துட்டு இறங்கும் போது எங்கே ஃபஸ்ட்டு தெரியும் தெரியுமா, உச்சந்தலையில் தான் தெரியும். எல்லாத்துக்கும் பயங்கரமாக வேர்த்துச்சுன்னா எங்கே ஃபஸ்ட்டு வேர்க்கும், இங்கேருந்து தான் அப்படியே வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஸோ தலைக்கு வந்துட்டு உச்சந்தலையில் கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்கேல்பில் வச்சு ஒரு நல்ல ஸ்லோ மசாஜ் கொடுங்க. ஹேரோட என்ஸுக்கெலாம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சைனசைட்டிஸ், ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஓவர் நைட் ஆயில் வைக்காதீங்க. நைட்டு வந்துட்டு எண்ணெய் வச்சு காலையில் குளிக்காதீங்க, ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க, நீங்கள் தாராளமாக நைட்டு தூங்க போகும்போது எண்ணெயை குளிர வச்சுட்டு பில்லோ மேலே ஒரு வேஸ்ட் கிளாத் போட்டுட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் ஷீக்காயிலையோ அரப்புலையோ இல்லை நல்ல ஒரு ஆர்கானிக் ஷாம்புலையும் வந்துட்டு உங்கள் ஹேரை வந்துட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயிலிங் வந்துட்டு வீக்லி த்ரைஸ் ஆகுது கண்டிப்பாக பண்ணணும். பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக இந்த நாட்களில் வந்துட்டு நீங்கள் ஆயில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே படாதீங்க, வாரத்துக்கு 3 நாள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வச்சா மட்டும் போதும். இது ஹேருக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணுற விஷயங்கள். கூடவே ஹேர் பேக் போடணும் அப்படின்னு நினைச்சீங்க, எனக்கு வந்துட்டு பயங்கரமாக பொடுகு இருக்குக்கா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். ஏன்னா உடல் வறட்சி தான் உங்களுக்கு வந்துட்டு பொடுகாக வரும். ஏன்னா இப்போ பாலைவனம் இருக்குது, சுத்தமாகவே அங்கே தண்ணி இல்லை, அப்படியே பயங்கரமாக புல்லாக முளைச்சிருக்கு, அப்படியே கிராக்காக இருக்குல்ல, அதே தான் உடம்புக்கு வந்துட்டு 85% என்ன கேட்கும், தண்ணி குடு அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பசிக்கும் போதெல்லாம் ஏதாவது சாப்பாடு போடுறதுனால நீர் சத்து ரொம்ப கம்மியாயிடுது உடம்புல. ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க நல்லா தண்ணி குடிங்க, ஹேர் ஃபால் இருக்கவங்களும் தண்ணி குடிங்க. இது ரெண்டு முடிச்சுட்டு ஆன்டி டேண்ட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டலே கொடுக்குறோம். இந்த ஆன்டி டேண்ட் பவுடரை வந்துட்டு டெய்ஸி ஆர்கானிக் .shop அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அந்த பவுடர் வந்துட்டு நீங்கள் முட்டை வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கத்தால ஜூஸில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைனஸ் ஆஸ்மாலாம் இருந்துச்சுன்னா தயிர் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, வெறும் தண்ணியில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு அதை எடுத்து நீங்கள் ஸ்கேல்பில் இப்படி நல்லா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு லேயர் இப்படி எடுத்துட்டு திருப்பி அந்த பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்கேல்பில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்க. இன்னொரு லேயர் எடுத்துட்டு திருப்பி அந்த பேஸ்ட் எடுத்து இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி அந்த உங்களோட ஸ்கேல்பில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு டேண்ட்ரஃபை வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ண உதவும். ஸோ டேண்ட்ரஃப்க்கும் நம்ம சொல்லியாச்சு. என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது சூப்பர். நம்மளோட 5K ஹேர் கேர் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க, ட்ரை ஃப்ரூட் ஜூஸில் வந்துட்டு ஆமண்ட்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, வால்நட்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, பிஸ்தா, டேட்ஸு, ஃபிக், இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக உதவும். அதே மாதிரி எனக்கு இன்னுமே ஹேர் ஹெல்த் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு முருங்கைக்கீரை பவுடர் அப்படி இல்லைன்னா மொரிங்கா டேப்லெட்ஸ்னே சொல்லிட்டு விற்பாங்க.
கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த ரெண்டுமே சப்ளிமெண்ட் மாதிரி காலையில் 2 மட்டும் எடுத்துக்கலாம் வித் வார்ம் வாட்டர். மொரிங்கா டேப்லெட் வந்துட்டு காலையில் வார்ம் வாட்டரோட சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஹேர் ஹெல்த்துக்கு சூப்பராக கேட்கும். அதே மாதிரி உணவில் வந்துட்டு மீன் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. நார்ச்சத்து நிறைந்த உணவுகளும் நிறைய ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் ஹெல்த் சூப்பராக இருக்கும். ஸோ ஹேருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டேன். எண்ணெய் வைக்கணும். இது ஒரு சூப்பரான டிப். எனக்கு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இப்போ நார்மலாக எனக்கு இவ்வளோ முடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு க்ரோத் வேணும், நல்லா நீளமாக வளரணும்னு நினச்சோன்னா நான் வந்துட்டு ஹேர் கோம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு டிப் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு நல்ல உடன் கோம்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெரிய இந்த ப்ரஷ் மாதிரி உடன் ப்ரஷ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹெல்த் அண்ட் க்ளோ போயிட்டு வேகான ஒரு கோம்பு இருக்கும், இல்லை ஹெல்த் அண்ட் க்ளோ கோம்புனே ஒன்று இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 200 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு இப்படி கீழேருந்து ஃபஸ்ட்டு சிக் எடுக்கணும். 2ஆக பிரிச்சுக்கோங்க முடிய. இப்படி 2ஆக பிரிச்சுட்டு கீழேருந்து சிக் லைட்டாக எடுத்துட்டு மேலே 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 ஃபுல்லாக சிக் எடுத்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்லேருந்து நல்லா ஹேரை என்ன பண்ணணும், நல்லா சீவி விடணும். நல்லா 2 சைடும் வந்துட்டு சீவி விடும்போது பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் யோகா போசஸ் நிறையா இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ஹெட்டை வந்துட்டு கீழே குனிற மாதிரியான யோகா விஷயங்கள் வந்துட்டு ஹேர் ஹெல்த்துக்கு சூப்பர். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க வந்துட்டு நீங்கள் பெட்டில் படுக்கும்போது தலையை மட்டும் பின்னாடி நல்லா கொஞ்சம் பெட்டில் எண்ட் இருக்குல்ல, இந்த பிக்சரில் வர மாதிரி உங்களோட தலையை வச்சு படுத்தீங்கன்னா அது வாட்டுக்கு ஒரு சைடு எக்ஸசைஸ் ஆகிட்டு இருக்கும், நம்ம ஒரு சைடு ஃபோன் நோண்டிட்டு இருப்போம். ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு இந்த 2 minutes கோம்பிங் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. ஹெட்டுக்கு ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு பயங்கரமாக பிளட் சர்க்குலேஷன் போய் சூப்பராக ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த டாப் டு பாட்டம் சீரீஸில் ஹேர் ஹெல்த்தை பற்றி நிறையா நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிங் போகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜாகிங் போனீங்கன்னா இன்னுமே பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக டாப் ஆஃப் த பாடிக்கு வந்துட்டு போகும். ஐஸ் பற்றியும் இயர்ஸ் பற்றியும் நெக்ஸ்ட் சீரீஸ் வருது. வெயிட் ஃபார் இட். தேங்க்யூ.